மதுரை காவலர் கொலை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அனுமதி வழங்க கோரி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். உசிலம்பட்டியில் காவலர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அப்போது 4 மானிய கோரிக்கைகள் மீது அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளதால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவருக்கு அனுமதி வழங்க கோரி அதிமுகவினர் அவையில் அமளியில் ஈடுபட்டனர். துணை முதலமைச்சருடைய தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவை மரபை பின்பற்றி அதிமுகவினர் செயல்பட வேண்டும் என்றார். எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதிலளிக்க தயாராக உள்ளேன் என்றும், பேரவையில் 4 அமைச்சர்கள் பேசியிருந்த நிலையில் வேண்டுமென்றே அதிமுகவினர் அமளி செய்வதாகவும், தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்தி சதி நடப்பதாகவும், அதற்கு அதிமுக உடந்தையாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். உங்களிடத்தில் அனுமதி பெற்று முன்கூட்டியே தெரிவித்துவிட்டு எழுதி கொடுத்துவிட்டு தான் பேச வேண்டும் என்பது மரபு. அவை முன்னவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது நேரமில்லா நேரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுபடி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்கக்கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நான் டிவியை பார்த்துவிட்டான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்கள் திருப்பதி பேசுகிறீங்களா? அதனால் உங்களுடைய தமிழ்நாட்டில் மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மக்களை பீதி அடைய வைக்க இரவு பகலாக முயற்சி செய்கிறார்கள். அதற்கு எதிர்க்கட்சியும் துணை செல்கிறது என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் பொது அமைதி நிலவுகிறது. பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதுமின்றி மக்கள் அமைதியாக இணக்கமாக வாழ்கிறார்கள். இதனால்தான் தொழில் முதலீடு, புதிய தொழிற்சாலைகள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேர்மை சூழ்நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள், லாபிலிருந்து சட்டம் போடுறவங்களெல்லாம் அப்படியே வெளியேற்றுங்க. காவலர்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பேசிய போது அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். சில மாநில விரோத சக்திகள், தமிழ் மக்கள் விரோத சக்திகள், லாபிலிருந்து சட்டம் போடுறவங்களெல்லாம் அப்படியே வெளியேற்றுங்க. காவலர்கள். இதனையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காத சபாநாயகரை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் முழக்கங்களை எழுப்பினர்.